ரவீனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அனாலிசிஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்ல. அதுலயே சொல்லியிருந்தேன். ரவீனா அந்த சிரிச்சு சிரிச்சே பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறாங்க. அப்படி ஹை டோன்ல கன்னா பின்னான்னு சிரிக்கிறாங்க. பயங்கரமா கடுப்பேத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஆடியன்ஸ் நிச்சயமா வெறுப்பாவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அதுக்கு பழகுற டைம்ல பார்த்தீங்கன்னா, சிரிப்பு மட்டுமே இல்ல, அவங்களின் செயலே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வெறுப்படைய வச்சது. குறிப்பா அந்த நவம்பர் 4 சம்பவம். முதுகுல குத்துற டைப் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா எக்ஸ்போஸ் ஆனாலும் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை பார்த்து இவங்க சொல்றாங்க, கத்தாதீங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடேங்கப்பா, யாருப்பா எதப்பா சொல்றது அப்படின்னு தான் நமக்கு சிரிப்பா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரவீனா வந்து ஒரு ரூடா பேசுறாங்களான்னா எஸ், ரூடா தான் பேசுறாங்க. எங்கிருந்து வருது அந்த தைரியம்? போன வாரம் அர்ச்சனாவை கமல் சார் வச்சு அடி அடின்னு அடிச்சார்ல, அதை பார்த்ததும் தான் இந்த அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. கமல் சார் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பூர்ணிமா மாயாவை அந்த பக்கம் வச்சு செஞ்சிருந்தாருன்னா, இந்த பக்கம் அர்ச்சனாவை பாராட்டிட்டு போயிருந்தாருன்னா, அப்ப அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு அர்ச்சனாக்கா கியூட்டுக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ரவீனா இவங்க எது பண்ணாலும் கியூட்டு, மத்தவங்க பண்ணா இரிட்டேட்டா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இது ரவீனாவுடைய மைண்ட் கேம் டீ கோடிங் வேற. இப்போ அவங்க ஈஸ்வரி அப்படிங்கிற அந்த கேரக்டர் எடுத்து அர்ச்சனா கொடுத்தாங்கல்ல, ரவுடி கேரக்டரை. இந்த பக்கம் இவங்களுக்கு ஜெனிலியா கேரக்டர் கொடுத்தாங்கல்ல, அப்ப அதை வச்சு இவங்க டீகோட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஓஹோ, அப்ப இரிட்டேட் ஆகுது போல இருக்கு அர்ச்சனா பேசுறது. அதனாலதான் வில்லியா காட்டுறாங்க. அப்ப நம்ம வந்து அவங்கள எதிர்த்துனா நம்ம ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு. அர்ச்சனா பாத்தீங்கன்னா மணி கிட்ட சொல்ல, மணி வந்து 2 பேரும் பேசி சால்வ் பண்றீங்களேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது அதை விட பெரிய காமெடி. ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை போட்டுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ரவீனாவுடைய மைக் செத்து போச்சு, அதுக்கு இறுதி சடங்கு அப்படின்னு பண்ணதெல்லாம் கான்செப்டா பாத்தீங்கன்னா நல்லாதான் இருந்து. ஆனா இப்பதான் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நிஜத்துல பாத்துட்டு வர்றதுனால, அதாவது சீரியஸான விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது இப்படி இறுதி சடங்கை வச்சு காமெடி பண்ணும்போது அது எனக்கு பர்சனலா இரிட்டேட்டா தான் இருந்துச்சு. அது அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான டாஸ்க் இதை வச்சுதான் ப்ரமோல விட்டுன்னு உருட்டுனாங்க. மாயா வந்து நிக்சனுக்கு பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நான் வந்து ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். சீக்ரெட்டா சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டா, இவங்கள பத்தின பெருமையா தான் அவங்க சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா சொல்றாங்க. நிக்சன் அவங்க ஐஷு அவங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும்போது 2 பேரும் வந்து, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க ஒரிஜினலா அப்படி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். இவங்க கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உருட்டுனாங்களாம். அவங்க கேட்டதுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி 75th டேல அதுல வந்து ஒரு உரையாற்றுறாங்க இவங்க. பிரதீப் பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது, எனக்கு அண்ணா நான் ஒரு லோவான சுச்சுவேஷன்ல இருந்தேன், அப்ப என் கூட அவன் நின்னான், அதனால பாத்தீங்கன்னா நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு உருட்டினவங்க தான் இவங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதையே எடுத்துட்டு வந்து நிக்சனுக்கும் இங்க ஐஷுக்கும் பொறுத்துறாங்க. இப்ப அனன்யா கிட்ட இதை சொன்னோம், அனன்யா போயிடுச்சு. பிரதீப்பை பார்த்து சொன்னோம், பிரதீப் போயிட்டான். இப்ப நிக்சனையும் சேர்த்து சொன்னா நிக்சன் போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களான்னு தெரியல. பண்ணாலும் பண்ணுவாங்க, அவங்க பண்ண கூடியவங்க தான் அவங்க. அடுத்து பூர்ணிமா ஒன்று உருட்டினாங்கல்ல, அது ஒரு ஹைலைட்னு வச்சுங்களேன். தேட்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இல்லாத பண்ணக்கூடாத கேவலத்தை எல்லாம் பண்ணாங்க, பேசினாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நான் பயமா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். அதுதான் தேட்டர் டாக்ஸ். அதை தாண்டிலாம் நாங்க ஒன்றும் பர்சனலா பேசுறது இல்லைங்க. எனக்கு தினேஷை பார்த்தா, விஷ்ணுவை பார்த்தா, அர்ச்சனாவை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பெர்ஃபார்மன்ஸை கமல் சார் கிட்டே போட்டுருக்காங்க. இதை கமல் சார் இப்ப வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஆனா நாங்க நம்ப மாட்டோம். மக்கள்லாம் எப்பயோ தெளிவாயிட்டாங்க. என்னதான் தெளிவா பிளான் பண்ணிட்டு பேசினாலும் நடுவுல அவங்களுக்கே தெரியாம உளருவாங்க. அந்த மாதிரி உளறிட்டாங்க பூர்ணிமா. கேம் ஆடிட்டு இருந்தேன் இதுவரை, பிளானிங் எல்லாம் பண்ணி. இனிமே வந்து பிளான் வேணாம், கேம் வேணாம், நீ யாரு, அதாவது பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அது இப்ப இனிமே இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதான் மொத்தம் வெளியே வந்துருச்சு இல்ல, எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இதுல பாத்தீங்கன்னா அடுத்து இவங்க 2 பேர்லாம் கொஞ்சி பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அது ஒரு வகையான கிரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அது எல்லா நேரமும் நடந்துட்டு தான் இருக்கு, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அர்ச்சனா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்னது, எப்பவுமே வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் ஒதுங்கி போயிடுவேன், தூரமா போயிடுவேன். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் திரும்பவும் முழிக்கணும், பேசணும். ஸோ அப்படி பேசுறதுனால பாத்தீங்கன்னா நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்களை. அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அது பண்ணியிருக்கிறாங்க, அது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ அடுத்து விசித்ரா அவங்க ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க. எனக்கு வந்து அம்மான்னு கூப்பிட்டா போதும், டைட்டில்லாம் தேவையே கிடையாது, 2 வாரம் தான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க இத்தனை வாரம் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உற்சாக மிகுதியில பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் மற்றவங்களுடைய ஹை குவாலிட்டி இருக்குல்ல, நல்ல குவாலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இல்லைன்னா மற்றவங்கள கீழே இறக்கி விட்டுணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான் இவங்க ஆடுறது. தினேஷ், கூல் சுரேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் அவர் ஒத்துப்பாரு, அவர் அமைதியா கவுண்டர் தொன்னால அந்த இடத்துல போடாம சமாளிச்சிடலான்னு பாக்குறாரு. இந்த பக்கம் தினேஷ் வந்து கடுப்பாயிட்டாரு. என்னது நாங்கெல்லாம் உங்க செட்டா,
எங்களையும் டேமேஜ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா தான் சொன்னாங்களா ஃபர்ஸ்ட்? மாயா பூர்ணிமாலாம் சொல்லியா? ஐஷு சொல்லியா? ரவீனா சொல்லியா? இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க. நிக்சன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அர்ச்சனா சொன்னதான் எங்களுக்கு ஞாபகம் வருதான். ஏன்னா இந்த பக்கம் போயிட்டுன்னா திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா அந்த உருட்டு தான். லாஸ்ட் வீக் அர்ச்சனா தான் திரும்பவும் கமல் சார் கிட்ட தான் வந்து நிக்குது அது. அவர் அர்ச்சனாவை அடிச்சதுனால இவங்க அர்ச்சனாவை பிக் பண்றாங்க. இப்ப இந்த வாரம் வந்து வேற யாரையாவது அடிச்சா அப்புறம் அவங்களே பிக்கப் பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு. அதுதான் இவங்க பிளே. நாமினேஷன்ல வந்தா போக வேண்டிய ஆள் தான். இந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா உளர்னது பாத்தீங்கன்னா தினேஷ் அப்படின்னு தான் பாக்குறேன். நான் அவர் தான் வந்து சீசன் 6ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு ரச்சிதாவால அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லனாலும் அதை தான் மீன் பண்றாரு. இந்த சீசன்ல வந்தது இதுவரை விளையாடினது அதை ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்துருக்கு. அது வந்து லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்றாரு. இவர் பயங்கரமான சென்டிமெண்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு சொல்லாம சொல்லிட்டாரு. அது யாருகிட்ட? சென்டிமெண்ட்டை வச்சே கேம் ஆடுற அட்டாக் பண்ற அந்த மாயா பூர்ணிமா கிட்ட. இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதை வச்சு தானே விக்ரம காலி பண்ணாங்க. அதாவது அடிமையா வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அடிமையா வச்சிருந்தாங்க. இப்ப விஷ்ணு புது அடிமையா மறுபடியும் போய் ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு முறை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டோம்னு வச்சுங்களேன், இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி பயங்கர புனிதர்களா ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. பொய்ய சொல்லி 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 பாத்தீங்கன்னா அதை உண்மையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருட்டுகள் ட்ரை பண்றாங்க. பட் நம்ம சொல்லிட்டே தானே இருப்போம். இங்க தினேஷை எப்படி கவுக்கலாம், ரச்சிதா உள்ள இழுத்து அவரை வந்து எமோஷனலா வீக் ஆக்க வச்சு அதுக்கப்புறமா அவருக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம மவுத் பீஸா அவரை மாத்தலாம் அப்படிங்கிற வரை டீட்டெயிலா பிளான் போட்டவங்க தான் இந்த மாயா பூர்ணிமா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ அவங்க மட்டும் தான் லோ ஆகுறாங்களாம், அவங்க மத்தவங்கள பார்த்து பயப்படுறாங்களாம், மத்தவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸா இருக்கிறாங்களாம். இதே உருட்ட உருட்டிட்டு இருக்காங்க. நீங்க உருட்டுங்க, மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. தெரியும் யார் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணு கிட்ட பேசும்போது மாயா சொல்றாங்க கரப்பாம்பூச்சிங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. கரப்பாம்பூச்சி யார் அது? இங்க விக்ரம்க்கு அவங்க தானே சொன்னாங்க நான் தான் இந்த பேரை வச்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பெருமையா சொன்னாலும் அப்ப பார்த்து ஈன் பல்ல இழிச்சிட்டு இருந்தாரு அந்த செட் ப்ராப்பர்ட்டி. அப்பெல்லாம் கோவப்பட மாட்டாரு. இங்க வந்து பலியாடுறா, நீ பலியாடா இருக்கடா, புரிஞ்சுக்கடா, வீழ்ச்சிக்கோடா அப்படின்னு அர்ச்சனா சொன்னா அங்க கோவம் வந்துடும். இதுல விஜய் வர்மா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருல்ல, அடேங்கப்பா சுத்தமா எனக்கு கனெக்ட் ஆகல. அவர் வந்து திரும்பி வந்ததை பத்தி அவர் பேச நடுவில் எமோட் ஆக பேசுங்க பேசுங்கன்னு சொல்ல அது ஃபுல் டிராமாவா தான் இருந்துச்சு. ஏற்கனவே அந்த இறுதி சடங்கு அந்த கான்செப்ட்லயும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாரு. அதே ஃபன் இங்க வந்து பண்றாரு பொழுது நினைச்சா அதுக்கப்புறம் சீரியஸ் அப்படின்னு உருட்டுறாரு. அது சுத்தமா கனெக்டே ஆகல. இவர் பண்ணது அந்த ஸ்டாரை வந்து விக்ரம்க்கு கொடுத்தது ஒரு ஹீரோயிசமா அப்படின்னு மாயா சொல்றாங்க. விஷ்ணு இந்த இடத்துல சொன்னார்ல சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. இந்த இடத்துல இந்த பாயிண்ட பொறுத்தவரை அவர் கரெக்டா தான் பேசுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் மாயா பூர்ணிமா பண்றாங்கன்னா அவங்க விதிவிலக்கு. கமல் சார் அவங்கள கேட்க மாட்டாரு. அதனால அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதை தினேஷ் பண்ணலாமா, விஷ்ணு பண்ணலாமா, மணி பண்ணலாமா, கூல் பண்ணலாமா, இவங்க எல்லாம் கூடி கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா விசித்ரா அவங்க பேசும்போது கூல் தினேஷ் கிட்ட தான் எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லிட்டு திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்களே. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமா காண்டாயிட்டாரு. அவங்க என்னங்க அவங்களோட அவங்க செட்டோட நம்மள எடுத்து போய் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோல்கிட்ட புலம்புறது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் அவங்கள போடணுங்க, நாமினேஷன்ல குத்தணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதையே பாத்தீங்கன்னா விஷ்ணு மணி எல்லாம் வந்த பிறகு அங்கேயும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் போட்டணும் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு இங்கேயும் இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு. இவங்களுக்கும் ஆகாது அவங்களுக்கும் ஆகாது. ஆனாலும் விஷ்ணு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அதுதான் அந்த பச்சோந்தி கிரீன் அனிமல் அப்படின்றாங்கல்ல, அந்த கோமாளி விஷ்ணு இன்னைக்கு மறுபடியும் வந்தாரு. பூர்ணிமா பாத்தீங்கன்னா குறை தான் சொல்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டா தான் பழகுறேன், ஆனா அவர் வந்து ஃப்ரெண்டா பழகிட்டு ஆப்பு வைப்பாரு அப்படின்னாலும் அவருக்கு கோவம் வர மாட்டேங்குது. ஏன்னா எமோஷனலா பாத்தீங்கன்னா அவரை கவர் பண்ணிட்டாங்க. நேத்து வந்து பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிக்ஷனை பார்த்து பயந்து அழுதாருல. எந்த சண்டை வந்தாலும் யாரு கூட வந்தாலும் நீ இந்த வாரம் போயிடுவ, நீ இந்த வாரம் போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பா. அப்படி அவருக்கே பயத்தை காட்டாங்க பிபி டீம். கமல் சார் வந்து ஹார்ட் சீட்லாம் உட்கார வச்சு எல்லாம் செய்யல. இந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, பிளாக் வந்தா கூட பரவாயில்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதப்பவே பிளாக் வந்து கதர்னவர் இவரு. அவரே சொல்றாருல எனக்கு நேரம் அங்க கனெக்ட் ஆயிடுச்சு, நான் எல்லாரையும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா அப்ப எனக்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தாங்க முடியல அப்படின்ட்டு இருந்தார்ல. அதை கோட் பண்ணிட்டு இவங்க சொல்றாங்க பூர்ணிமா அவர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுததும் பாத்தீங்கன்னா அவர் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச கோபமும் மொத்தமா போயிடுச்சான். அம்புட்டு நல்லவங்களா மாறிட்டாங்க. இவங்க தான் அந்த வாஷிங் மிஷின் வாங்கல, புனிதர்களா மாத்துற வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் இவங்க வாய் தான். இந்த வாய்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணா யாரை வேணா புனிதர்களா மாற்றும், எப்போ வேணா யாரை வேணா ரொம்ப மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த வாரம் பேசுறதுக்கு பெருசா கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால மாயா பூர்ணிமா பஞ்சாயத்தை பத்தி பேசணும். அதை குத்துன்னு குத்துனா நிறைய விஷயங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கமல் அதை பண்ண மாட்டாரு. அப்ப கூல் சுரேஷ் ஏன் இந்த மாதிரி வந்து சுவர்லாம் ஏறி ஜம்ப் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் அடிக்க போறாரு.
அடுத்து தினேஷ் நாமினேஷன்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னமே நீங்க வந்து கோட் வேர்டு வச்சு பேசுறீங்களா? அவர் வந்து கோட் வேர்டெல்லாம் இல்லை, ஓப்பனா தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சு செய்ய போறாரு. அப்புறம் அந்த விசித்ராவும் சரி, அர்ச்சனாவும் சரி, உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை போய் குறை சொல்றீங்க, ஃபீல் பண்றீங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேணா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கிளாஸ் எடுப்பாரு. ஸோ இதை தாண்டி பண்றது எதுவுமே இல்லை. போங்க ஸ்டோர் ரூம்ல அங்க ஸ்வீட் இருக்கு எடுத்துட்டு வாங்க, அதாவது அல்வா, அதை அப்படியே ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இன்னும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். வீடியோ மூலயமா, மீம்ஸ் மூலயமா அவரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்தும் அதை ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது, ஈகோ தடுக்குது போல இருக்கு. நிக்சன் சொன்ன சொருகிருவேன் அப்படின்னா அவன் சொருவிகோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பூர்ணிமா கிட்ட சொன்னாங்க. அது பூர்ணிமா கிட்ட இவங்களே மாயாவே சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்றாங்க. ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும் அந்த உலகநாயகன் கேட்டு போறாரா என்ன? இவங்க என்ன கேட்க மாட்டார்ல, அப்படியே கேட்டாலும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுட்டே மழுப்பிடுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்பாருன்னு பார்த்தா மறந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட போயிடுவாரு, வேற டாபிக் உள்ள போயிடுவாரு. ஃபேவரிட்டிசம் அப்படிங்கிறது லஞ்சம் வாங்குற மாதிரி, கொடுக்குற மாதிரி, அதை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா கொடுத்தீங்கன்னா தகுதி இல்லாத ஆள்லாம் மேலே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கமல் சார் கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அவரே வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. ஐயா, இது நாங்க சொல்லவே டைலாக்யா, அது உங்களுக்கு தான் பொருந்துது. நீங்க ஃபேவரிட்டிசம் பார்த்ததுனால தான் தகுதியான பிளேயர் வெளியே போயிட்டான், தகுதி இல்லாத ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஐயா, கொடுமையா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் சொல்லணும். இந்த புள்ளி கேங் மேலே இருக்கிற குறையெல்லாம் போக்குறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். அவங்கள அடிக்கிற அடியெல்லாம் என்ன பார்த்து அடிங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து வண்டியில் ஏறுற மாதிரி தான் இந்த வீக்கும் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீக் அடி யாருக்கு அப்படின்னா நிச்சயமா கூல் சுரேஷ், தினேஷ் இந்த டீமுக்கு தான். அர்ச்சனாவையும் லைட்டா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஷ்ணு வழக்கம் போல மாட்டுவார் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் இதே பண்ணாருன்னு வச்சுங்களேன், அப்ப விசித்ரா, ரவீனா, மணி இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் புள்ளி கேங்ல அங்கதான் இருக்கிறாங்க. விசித்ரா ஃபுல்லாவே ஜாயின் பண்ணிட்டாங்க. மணி, ரவீனா பார்த்தீங்கன்னா அப்பப்ப இன்னும் சொல்ல போனா கமல் சார் மாதிரி மையத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமா சாஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த வாரம் வந்து என்னெல்லாம் காமெடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.